மிருகங்களால் சிந்திக்க தெரியாது, நமக்கு சிந்திக்க தெரியும். ஏன் பிறந்தோங்கிறத அது சிந்திச்சிருக்காது, ஏன் சாப்பிட்றோங்கிறத சிந்திச்சிருக்காது, ஏன் திடீர்னு இறந்து போயிடுறோங்கிறத அது சிந்திக்காது. அந்த சிந்திக்காத வரை அது மிருகங்களாகவே இருந்தது. சிந்திக்க தெரிந்த நாம் மனிதர்கள் என்ன செய்கிறோம்? இறைவனை தேடி செல்கிறோம். அந்த கடந்த நிலையை அடையணும்னா நாம் இந்த மனிதங்கக்கூடிய ஒரு பிறப்பை எடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மனித பிறப்பு. அந்த பிறப்பை எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் சிந்திக்க சிந்திக்க தான். இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது, செல்ஃபோன் இருக்குன்னா நம்ம நினைக்கிற நேரத்தில் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்குறோம். அதை மிகப்பெரிய ஒரு அற்புத படைப்பாக சொல்கிறோம். உண்மையிலேயே அற்புத படைப்பு மனித படைப்பு தான். அதை உருவாக்கக்கூடிய அறிவு சிறந்ததா, உருவாக்கப்பட்டது சிறந்ததானா? உருவாக்கிய அறிவு தான் சிறந்தது. அப்போ இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த ஞானமும் மிக உயர்ந்த நிலையும் மனித பிறப்புக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு.